அவசரப்பட்டு யாரையும் நம்பக்கூடாது. குட்டி கதை. குருவே, எனக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னவனை நிமிர்ந்து பார்த்தார் குரு. என்ன பிரச்சனை? என்னை எல்லோரும் ஏமாற்றி விடுகிறார்கள், நானும் ஏமாந்து விடுகிறேன் என்று சொன்னவனின் பிரச்சனை குருவுக்கு புரிந்தது. அவனுக்கு ஒரு கதையை சொல்ல துவங்கினார். ஒரு பணக்காரன் தன்னுடைய பெரிய காரில் போய்கொண்டிருந்தான். அப்போது ஒரு புல்வெளியை அவனுடைய கார் கடந்தபோது அந்த புல்வெளியில் 2 பேர் புல்லை பிடுங்கி சாப்பிடுவதை பார்த்தான். புல்லை தின்கிறார்களே என்று ஆச்சரியப்பட்டு காரை நிறுத்தி அவர்களிடம் போனான். என்னாச்சு, புல்லை சாப்பிட்றீங்க என்று கேட்டான். அதற்கு ஒருவன், நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம், எங்களுக்கு வேலை இல்லை, சாப்பிடவும் ஒன்றும் இல்லை, அதனால் புல்லை சாப்பிடுகிறோம் என்று சோகமாய் சொன்னான். அப்படியா, அப்போ எங்கள் வீட்டுக்கு வாங்க, அங்கே நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் என்று அவர்களை அழைத்தான் பணக்காரன். இதை கேட்டதும் ஏழைகள் இருவருக்கும் மகிழ்ச்சி, ஆனாலும் ஒரு தயக்கம். நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் குடும்பமும் எங்கள் கூட இருக்குது, அவங்களையும் கூட்டிகிட்டு வரலாமா என்று தயங்கி கொண்டே கேட்டார்கள். எல்லோருக்குமே என்னோடய பண்ணை வீட்டில் இடம் இருக்குது, நீங்கள் அங்கே வந்து இருக்கலாம், தாராளமாக வாங்க என்று அழைத்தான் பணக்காரன். அவர்களுக்கு தன்னுடைய விலாசத்தையும் தந்தான். அடுத்த நாள் 2 ஏழைகளும் தங்கள் குடும்பங்களோடு பணக்காரனின் பண்ணைக்கு சென்றார்கள். வாங்க வாங்க, நீங்கள் வந்தது ரொம்ப நல்லதாக போச்சு என்று பணக்காரன் அவர்களை ஆர்வமாய் வரவேற்றான். பண்ணை பறந்து விரிந்திருந்தது. எவ்வளோ புல் வளர்ந்து கிடக்குது பாருங்க, நீங்கள் வந்ததுனால எனக்கு வெட்டுற செலவு மிச்சம், உங்களுக்கும் சாப்பாடு பிரச்சனை இல்லை என்றான். அப்போதுதான் பணக்காரன் தங்களை அழைத்ததன் நோக்கம் ஏழைகளுக்கு புரிந்தது. இந்த கதையை குரு சொன்னதும் சீடனுக்கும் தன்னுடைய பிரச்சனை என்னவென்று புரிந்தது. அப்போது குரு அவனுக்கு சொன்ன அறிவுரை, அவசரப்பட்டு யாரையும் நம்பக்கூடாது.